ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள இன்னைக்கு நிறைய பேர் வந்து Canva எடிட்டர் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி ஏதாவது ஒரு லோகோ மேக் பண்ணுறதுக்காக, இல்லாட்டி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து நம்ம Canva எடிட்டர் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறதுக்காக ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. இல்லாட்டி ஆப் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக ஒரு எடிட் கூட பண்ணவே முடியலை. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணுற இப்போ செக் த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் Canva ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இது சம்மந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் Canva அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த வீடியோ எடிட்டரை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரலாம். அதோட நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எதையுமே நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண அப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த Canva எடிட்டரை ஓப்பன் பண்ணி ஏதாவது வீடியோ வந்து எடிட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி அப்டேட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் Canva அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. Canva ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் Canva ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் இந்த ஆப்பு வந்து லொக் ஆகுறேன்னா லொக் ஆகிட்டு ஏதாவது வீடியோ எடிட் இல்லாட்டி ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து உங்களால் இந்த கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோடு நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு க்ளீன் அப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக இன்றைக்கி நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதுக்கான ரெஸ்ட் வந்து கொடுக்குறங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனாலையுமே நம்ம மொபைல் வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். அப்படி மொபைலில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறனாலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸை வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த Canva ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் மூலமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.